என் தங்கமே, இந்த கருப்பனை வணங்கி 4ல் 1 நீ தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, என்னை நம்பி நீ தொட்டதற்கு உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உள்ளதை உள்ளபடி உன் அப்பன் நான் சொல்லிவிடுகின்றேன். இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளித்து மறைத்து பேசுவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அதனால் உன் மனது காயப்படுமே என்றெல்லாம் அப்பன் யோசிப்பது கிடையாது. எதனால் தெரியுமா? நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ வெளிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடும் நீ இருக்க வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றாக கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நடக்காத ஒரு விஷயத்தை எண்ணி நீ அதை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதெல்லாம் தவறல்லவா? அது நடக்காது, அது கிடைக்காது என்று இந்த கருப்பனால் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் நீ உனக்கு கிடைக்காமல் போகும் என்று நான் சொன்னவுடன் நீ கண்ணீர் வடிப்பாய். ஆனால் உன்னை விட மனவேதனை இந்த கருப்பனுக்கு உண்டு. என் பிள்ளை ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காமல் போய்விட்டதே என்று. ஆனால் விதி இதுவாக இருக்கும் பொழுது அதை யாரால் தடுக்க முடியும்? யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ எப்பொழுதும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் யதார்த்தம், இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகு தேவையில்லாத எதை பற்றியும் சிந்தித்து உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆனால் இது இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ நிச்சயமாக அதை பற்றி சிந்திக்கலாம். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, சில நாட்களில் உன் வாழ்க்கை உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனது. உனக்குள் இருந்த ஒரே நம்பிக்கை தெய்வம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் என்பதுதான். அதைத்தான் இன்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்துவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சில நேரங்களில் உனக்கு தெரிந்து நடக்கின்றது. சில நேரங்களில் உன்னுடைய எந்த ஒரு கவனத்திற்குமே வராமல் சில விஷயங்கள் நடந்து விடுகின்றது. அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக்கி நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுமையான மனநிலையோடு அதனை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு முதலில் நீ வந்துவிட வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை போட்டு நிச்சயமாக புரட்டி எடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை இந்த கருப்பனின் ஆசைகளோடு நீ எப்படி மீண்டு வரப்போகின்றாய், அல்லது அப்படியே அதிலேயே சிக்கிவிடப் போகின்றாயா என்பதனை உன் கருப்பன் இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளை, கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. நீ தொட்ட எண் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ எதை தொட்டாலுமே உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்பது விதி. அதை நீ நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நீ இந்த கஷ்டத்திற்கு பின்னால் இருக்கின்ற உனக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ காணாமல் விட்டுவிட்டாய். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு அற்புதமான சந்தோஷம் ஒன்று தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் எனும் பொழுது அதை நினைத்து மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் இந்த கருப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் என்ன தோன்றுகின்றது? நடக்குமா நடக்காதா என்றா? நீ சந்தேகத்தோடு எதையும் கேட்டாலும் சரி, எதையும் பார்த்தாலும் சரி,
அது ஒருபொழுதும் உனக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக அருமையாக இருக்கின்றது. நீ அனைத்து கஷ்டங்களையும் இப்பொழுது பட்டுவிட்டாய். இனிமேல் கஷ்டங்கள் இல்லை, மாறாக சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கின்றது. உனக்கான சந்தோஷங்களை இந்த கருப்பன் மூலமாக நீ அதிகமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல், இன்னொன்றை தொடங்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் என்று எல்லாமுமே உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களுமே உனக்கு மிகுந்த மனக்கசப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. என் பிள்ளையை, சுற்றி இருக்கின்ற அத்தனையும் சகுனிகள். இந்த சகுனிகளினுடைய சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது. இவர்களின் பேச்சினை கேட்டு நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நீ ஒருபோதும் தவறான பாதைக்கு திரும்ப வந்து விடாதே. என் பிள்ளையை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கின்றாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை கொடுக்கப் போகின்ற சோதனைகளில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். ஏன் தெரியுமா? உனக்கு தெரிந்து விட்டது எங்கு சென்றால் எப்படி நடக்கும் என்று. எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு பயத்தை காண்பித்து விட்டது சில விஷயங்கள். இதற்கு மேலும் விட்டு வைப்பது நல்லதற்கு அல்ல. இதற்கு மேலும் இதை விட்டு விடுவது அத்தனை நல்ல காரியமாக அல்ல. அதனால் என் பிள்ளையே, கருப்பன் சொல்வது போல வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக செய்துவிட எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை யார் தடுத்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் உன்னோடு சேர்ந்து வந்தாலும் சரி, அந்த விஷயங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பன் எனக்கு இருக்கின்றது. நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்து இந்த கருப்பன் கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, எல்லாமும் உனக்கு முடிய போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாக இருக்க போகின்றது. நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான நன்மைகளை உனக்கு கொடுக்க போகின்றது. எதை நினைத்து இந்த வாழ்க்கையை நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயம் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே கிடைக்கப் போகின்றது. நடக்கப் போகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கென்ன என்று ஓர் மூலையில் இருந்து விடக்கூடாது. ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடக்கிறது என்றால் சட்டென்று என் குழந்தை, நீ உன் மனதை தடுமாற விடாமல் அதன் போக்கில் சென்று உனக்கான வெற்றியினை நீ தொட்டுவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது. உன்னுடைய எதிர்காலம் நீ ஆசைப்பட்டது போல அமைவதற்கான அத்தனை பிரகாசமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் நீ அடைய வேண்டும். அதற்கு நீ இப்பொழுதிலிருந்தே உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். உன் மனது சொல்கின்ற விஷயங்களை கேட்டு, உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்கள் படி என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும். உன் மனசாட்சி ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது. எவ்வளவுதான் விஷயங்கள் நடந்தாலும் உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லும். இந்த கருப்பன் நானும் உன் வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்வேன். உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கின்றது. இன்றிருக்கின்ற நிலையை நினைத்து வருந்தாதே. நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் அடையப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது. நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றையும் பெறப்போகின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் என்னை மட்டும் நீ விட்டு விடாதே. அப்பன் நடத்தி கொடுத்து விடுவேன். நீ கேட்டதை எல்லாம் உன் கைகளில் தந்து விடுவேன்.
என்ன நடந்தாலும் அதை நீ உனதாக்கிக் கொள்வாய். அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.